சொல்றாங்க உடம்புக்கு வேற முடியல. எப்படி இப்படி பாதியிலே விட்டுட்டு போறது? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணிட்டு போலாம். நீங்க கிளம்புங்க. ஏன் இன்னும் கிளம்பல? இல்ல, இனி நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். இல்ல, எனக்கு தெரியல. இங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? இந்த ஊரே எனக்கு தெரியாத ஊரு. அப்பா அம்மா மட்டும் இல்ல, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே என்ன பார்க்க கூடாதுன்னு தான் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன். நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நீங்க இப்படி வந்தனால அவங்க கூட கொஞ்சம் தான் கஷ்டப்படுவாங்க. இல்லங்க, என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா அம்மா என் கண்ணு முன்னாலே டெய்லி என்ன நினைச்சு நினைச்சு அலமோத்தல. எப்படிங்க அவங்க பொண்ணானா? அவங்களுக்கு நான் இனி என்ன செய்ய போறேன்? என்னோட சாகுற நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க கஷ்டப்பட தான் செய்வாங்க. என்னோட சாவை அவங்க பார்க்க வேணாம் தான். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. இவங்களை எங்க தங்க வைக்கலாம்? நம்ம வீட்டுக்கு. ஆஹா, பூமாரி அம்மா என்ன நினைப்பாங்க? அதை விட இவங்க என்ன நினைப்பாங்க? திடீர்னு என் வீட்டுக்கு வானா வருவாங்களா? என்ன பண்ணலாம்? ஹலோ. சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா சொல்லுங்கங்க. இல்ல, நைட் நேரம் ஆச்சு. இனி தனியா என்னால எங்கேயும் போக முடியாது. அதான் உங்களால முடிஞ்சா ஏதாவது ஹாஸ்டல்ல என்ன சேர்த்து விட முடியுமா? கண்டிப்பாங்க, வாங்க போலாம். இல்ல, உங்களுக்கு இதனால ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. அப்புறம் என்னோட பேர் சாதனா. சாதனானே கூப்பிடுங்க. அப்புறம் இந்த நீங்க நாங்கெல்லாம் வேண்டாம். நான் எப்படியும் உங்களை விட சின்ன பொண்ணாதான் இருப்பேன். சரிங்க. சரி சாதனா. என் பேர் சொல்லுங்க. ராஜு. ராஜு. நான் உங்களை பேர் சொல்லி தாராளமா கூப்பிடு சாதனா. சரி ராஜு, வா போலாம். வீரா, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தோட்டத்திலே நான் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, தெரியுமா? நிஜமாவா? ஆமா வீரா. இனி டெய்லி என்ன தோட்டத்துக்கு கூட்டு போறியா? நல்லா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். ஏன் வீரா? நாளைக்கு உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன். எங்க வீரா? உன்னோட ஹாஸ்பிட்டலை பார்க்க. ஹாஸ்பிட்டலா? ஆமாமா, நம்ம கிராமத்துல தான். ஊருக்கு வெளியே ஒரு பெரிய வீடு இருக்கும், பாத்திருக்கேல? ஆமா வீரா. அந்த வீடை தான் நான் சொல்லியிருக்கேன். 3 வருஷம் லீஸுக்கு பிடிச்சிருக்கு. இனி அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி ஹாஸ்பிட்டலா நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். வீரா, நீ என்ன சொல்ற? எதுக்கு இப்ப இதெல்லாம்? ஏமா, நான் தான் நம்ம ஊர்லயே ஹாஸ்பிட்டல் வச்சு தரேன்னு சொன்னேனே. என்ன வீரா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இதனால தானே அத்தைக்கும் அன்னைக்கும் நம்ம கூட சண்டை வந்தது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வீரா. நான் வீட்டுல வேலை பாக்குறேன். இதோ இன்னைக்கு உன் கூட தோட்டத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் தோட்டத்துக்கு வந்து உன் கூட மாட வேலை பாக்குறேன். எனக்கு இதுவே போதும் வீரா. ராணி, இது மாதிரி நீ ஏதாவது சொல்லுவேன் தான் 3 வருஷம் லீஸ் காசை கொடுத்துட்டு வந்துட்டேன். இனி திரும்ப வாங்கலாம் முடியாது. நாளைக்கு நம்ம 2 பேரும் போறோம். நீ என்னென்ன பண்ணலாம்னு சொல்லு, ஆளை விட்டு நான் செஞ்சுறேன். நல்ல நாளா பார்த்து ஹாஸ்பிட்டல ஆரம்பிச்சிருவோம். வீரா, நான் சொன்னதான். ஏன் பொண்டாட்டி டாக்டர், நான் டாக்டரா தான் பார்க்க ஆசைப்படுறேன். வீரா, எல்லாம் சரி. ஆனா இதனால என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் அக்கா தான் இப்ப கொஞ்சம் மாறிட்டா. யாரை எப்படி சமாளிக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. காலையில சீக்கிரமா கிளம்பு. வீரா. ஹே, என்ன? ரொம்ப தேங்க்ஸ் வீரா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஹே, தேங்க்ஸ் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு நான் செய்யறேன். வீரா, இதனால உனக்கு சந்தோஷம் தானே? ஏமா அப்படி கேக்குற? இல்ல, நேத்து தான் நமக்குள்ள சண்டை வந்தது. இனி எந்த பிரச்சனையும் நமக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதனால நமக்குள்ள கண்டிப்பா சண்டை வரும். என்ன வீரா சொல்ற? உன் கூட சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்குமா? டெய்லி சண்டை போடுவேன். என்ன, டெய்லி சண்டை போடுவியா? ஆமாண்டி. டீயா? ஆமாண்டி, அப்படிதான்டி சொல்லுவேன். டெய்லி சண்டையும் போடுவேண்டி. எத்தனை டி ஒண்ணு? ஹே, என்ன பண்ற? சண்டை போடுவோன்னு சொன்னேல, சண்டை போடலாமா? ஏய். ஹே வீரா. ஹே. ஹே, என்ன ஒன்ன என்கிட்ட தோத்துட்டியா? நான் தான் வீரா ஜெயிச்சேன். ஹே, பாவன் விட்டா. இரு திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அப்படிங்கிறியா? நெஞ்சில பூமழைய சிந்தரவோ நினப்பு என்ன தூக்குது எப்போ யோசனைய முட்டரு. இங்கேயா ராஜு நான் தங்க போறேன்? ஆமா சாதனா, இது எனக்கு தெரிஞ்சவங்க தான். பேசிட்டேன். ஆனா உனக்கு ஷேர் பண்ற மாதிரி ரூம் இல்ல, சிங்கிள் ரூமா தான் இருக்கான். ஓகேவா? தனியா இருந்துக்குவியா? ஓகே ராஜு, தனியா இருக்கணுங்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். நான் பார்த்து இருந்துக்கிறேன்.
சரி வா. இதோ ஒரு நிமிஷம் ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரி ராஜு. சொல்லுமா. என்னங்க எங்க இருக்கீங்க? மணி 10க்கு மேல ஆச்சுங்க. கொஞ்சம் வேலையாயிடுச்சுமா, அதான் லேட் ஆகுது. நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா? இல்ல, நீங்க வாங்க, வந்ததும் சாப்பிடலாம். இல்ல நான் சாப்பிட்டேமா. சாப்பிட்டீங்களா? ஆமாமா, ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டேன். அப்படியா, சரிங்க. எப்போ வருவீங்க? வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீ சாப்பிட்டு தூங்கு. நீங்க சீக்கிரம் வாங்க. நீ சாப்பிட்டு தூங்கு, நான் வந்துடுறேன். சரி. வச்சிருட்டா? இல்லங்க. வச்சிடுறேன், கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். சரி. போலாமா? என்னாச்சு இவங்களுக்கு? இன்னைக்கு இல்லாம இப்படி புதுசா நடந்துக்கிறாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னமோ கடையிலேயே சாப்பிட்டேங்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? இந்த ரூம் ஓகேவா? இவ்வளவு பெரிய ரூம் எதுக்கு ராஜு? ஏன் ஒரு ஆளுக்கு தானே? இல்ல, இப்போதைக்கு இங்க இந்த ரூம் தான் இருக்கான். அடுத்து யாராவது வந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே. இங்க ரொம்ப சேஃபான இடம் தான், பார்த்து இருந்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. பரவாயில்ல. சரி, நான் கிளம்பட்டா? நீங்க பாத்துக்குவீங்களா? அப்புறம் என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போறேன், எது ஒன்னா கால் பண்ணுங்க. காலையில நான் வாரேன். சரி ராஜு. ராஜு, சொல்லு சாதனா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னோட ஒய்ஃப் தான் கால் பண்ணதா? ஆமா. சரி, ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. காலையில வாரேன். சரி ராஜு. அம்மா, சாரிம்மா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சமைக்க போறேன். திருவ கிச்சனுக்குள்ளேயே வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம சூப்பரா சமைக்கிறோம், நம்ம புருஷன்ட்ட நல்ல பேர் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம். எங்க கேரட் இருக்கு. ஓகே, கேரட் பொரியல் பண்ணுவோம். கேரட், வா இன்னைக்கு ஒன்னதான் நான் சமைக்க போறேன். ஆஹா, சூப்பரா கட் பண்றோம். வாசுகி, நீ சூப்பர். அம்மா, கட் பண்ணிக்கிட்டேன். அம்மா. வாசுகி. திரு, வாடா. என்னம்மா? என்ன வலிக்குது. என்ன பண்ணி வச்சிருக்க? கட் பண்ணிட்டேன். லூசு அறிவு இருக்கா? இதுக்குதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன்னு. வலிக்குது. வலிக்காம என்ன செய்யும்? கொண்டா. மெதுவா. இவ்ளோ ரத்தம் போயிடுச்சு பாத்தியா? சொல்றத கேக்குறியாடி? நான் சமைச்சுக்கிறேன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு கையில போய். ரொம்ப வலிக்குதா? ஆமா. சரியா போகும், மருந்து போட்டு விடுறேன். இப்போ ஓகேவா? என்னடா இவ்ளோ பெரிய கெட்டா போட்டிருக்க? புண்ணு ஆற வேண்டாமா? இனிமேல் இந்த மாதிரி லூஸ் தனமான வேலையெல்லாம் பார்க்காத, புரிஞ்சதா? இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா என்ன பண்றது? என்ன திட்டுறேன், சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல்னா போவோமா? சொல்லு. அதெல்லாம் வேண்டாம். பின்ன என்ன? வா, கொஞ்ச நேரம்னா ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன உனக்கு கையில அறுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க? அதுவா, நீ என்ன திட்ட மாத்திர டி சொன்னியா, அதான் சொன்னேனா? சரி, நீ உட்காரு, நான் சமைச்சுக்கிறேன். இன்னைக்கு நீயே வா, அம்மா கேட்டா என்ன சொல்றது? போய் சொல்லிடுவோம். என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? சொல்லு, ஹாஸ்பிட்டல்னா போவோம். இல்லங்க, சும்மாதான். இனிமேல் கவனமா இரு, புரிஞ்சதா? கடல் வண்ணம் வாழும் வண்ணம் கரு வண்ணம் தானே, கடல் வாழும் காலம் போதும் உனை கண்டேன் நானே. மண்ணோடு சேராமல் நடக்கின்றே மருதாணி தூக்காமல் சிவக்கின்றேன் நாளே. விழிக்காதாலே சக்குதடி தன்னாலே கட்டுத்தறி காலை நாகம்